நிறைய பேருக்கு வந்து தைராய்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த தைராய்ட் ப்ராப்ளத்துக்கு காலம் முழுக்க வந்து அலோபதி மாத்திரை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா அத சாப்பிட்டுமே அவங்களுக்கு வந்து உடல் சோர்வு, மலச்சிக்கல், உடம்பு ரீதியா வந்து அவங்களுக்கு என்ன நெனைக்கிறாங்களோ அத வந்து பண்ண முடியாம, சுறுசுறுப்பா வந்து ஃபீல் பண்ண முடியாம, அலுப்பா இருக்கும். ரொம்ப வந்து ஒரு அலுப்பு வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த வேலைய கண்டிப்பா செய்யணுமா? ரொம்ப அவங்கள கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி தான் அந்த வேலைய பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். தைராய்ட் சுரப்பி வந்து உங்களுக்கு கம்மியா சுரக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஹோமியோபதியில ரொம்ப அழகா தீர்வு ரொம்ப நல்லா வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிசின்ஸ் வந்து மாறும். அவங்கவங்க உடம்பு ரீதியா அவங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி, அவங்க உடம்பு வாகுக்கு ஏத்த மாதிரி நம்ம மெடிசின்ஸ் குடுக்குறனால மெடிசின்ஸ் மாறும். ஸோ இந்த மந்த் வந்து ஹோமியோபதி வேர்ல்டு டே அப்படின்றனால ஃபவுண்டர் ஆஃப் ஹோமியோபதி சாமுவேல் ஹனிமேனோட பிறந்த நாள் இந்த மாசம் வருது ஏப்ரல் மாசம். ஸோ இத முன்னிட்டு இந்த 2025ல நம்ம இந்த மந்த் மட்டும் வர்ற பேஷண்ட்ஸ்க்கு புதுசா வர்ற பேஷண்ட்ஸ்க்கு 1 வீக் மட்டும் அவங்களுக்கு ட்ரையல் மாதிரி ஹோமியோபதி மெடிசின்ஸ் ஃபார் தைராய்டு அவங்க ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அலோபதி மெடிசின்ஸ் அப்படின்னா அதோடய சேர்த்து எடுக்கலாம். எந்த அளவுக்கு அவங்க பாடியில வந்து அவங்க வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க, எவ்வளோ நல்லா வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ நல்லா கூடுது அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இத வந்து நீங்க ஒரு கன்டினியூஸா ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களோட டிஎஸ்ஹெச் ரொம்ப நல்லா வந்து கம்மியாயிடும். உங்களோட அந்த அலோபதி மெடிசின்ஸோட டிபெண்டன்சி நல்லா கம்மியாயிடும். ஸோ வந்து ரொம்ப சீக்கிரமா இந்த தைராய்டு ப்ராப்ளத்துலருந்து வெளிய வந்துரலாம். காலம் ஃபுல்லா நீங்க மெடிசின் சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஹோமியோபதிலயும் அவசியம் இல்ல. இங்கிலீஷ் மருத்துவமான அலோபதிலயும் அவசியம் இல்ல. ஸோ கண்டிப்பா நீங்களும் ஹோமியோபதி ட்ரை பண்ணி பாருங்க.